திருச்செந்தூர் முருகன் கிட்ட என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குங்க? முருகப்பெருமான் வதம் அப்படின்ற நம்ம நினைக்கிற மாதிரி கொல்லலை. அவனை தன்னுடைய வயப்படுத்தி வச்சுக்கிறார். முற்றிலுமா கொல்லலை அவனை. அப்போ தன்வயப்படுத்தி அவனுடைய அறியாமையை நீக்கி முருகன் தன்னோட வச்சுக்கிறார். போர் அப்படிங்கிறப்பயே உயிர் சேதம் ஏற்படுது. இப்போ இதில் இருந்து அந்த பாவத்தை தொலைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருச்செந்தூர் அமர்ந்து அங்கே சிவலிங்க திருமேனி அமைத்து சிவனை வழிபட ஆரம்பிக்கிறார். அதனால தான் அங்கே சுவாமிக்கு பூஜா மூர்த்தின்னு பேர். ஃபஸ்ட்டு கடலில் குளிக்கணுமா இல்லை 4 கிணறுல குளிக்கணுமாங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே. முருகனை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்த கௌத்தம்னு சொல்லிட முடியாது இல்லையா? எங்க இருந்து நம்ம இறைவனை வணங்க ஆரம்பிக்கணும் சார்? எங்க இருந்து நம்ம இறுதியா எந்த கடவுள்கிட்ட நம்ம எடுத்தோடனே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, முருகனை நோக்கி எல்லா கூட்டமும் அப்படியே போயிடும். 4 கிணறுல குளிச்ச பிறகாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே தூண்டிகை விநாயகர் அப்படின்னு ஒரு விநாயகர் இருப்பார். நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் அந்த இறக்கி விடுறாங்க இல்லையா, அங்கனுக்குள்ளேயே இருப்பார். நீங்கள் குளிச்சுட்டு நேராக அவரை தான் போய் பார்க்கணும். அவருக்கு பேரே பாருங்கள், தூண்டிகை விநாயகர்னு பேர். அவர் என்ன பண்ணுவாராம், கோயிலில் அசுத்தப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் சார். அதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்குங்க சார்? பொதுவாகவே இந்த மாதிரியான நம்பிக்கைகளை யார் எப்போ ஆரம்பிச்சு விட்றாங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா, எதுக்கு செஞ்சாங்க ஏன்லாம் நம்ம யோசிக்காமல் அது அப்படியே கண்மூடித்தனமாக நாமளும் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறோம் அப்படின்னா, பின்பற்ற ஆரம்பிக்கிறோம். இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆலய தூய்மை தான் ஆண்டவனுடைய சேவையே. என்னை பொறுத்தளவுக்கு ஆலயத்தை எந்த அளவுக்கு நம்ம தூய்மையாக வச்சுக்கிறோன்னா அதுதான் ஆண்டவனுக்கு நம்ம செய்யக்கூடிய முதல் சேவை. அப்படி பார்க்குறப்ப கடல் அப்படிங்கிறது இயற்கை வளம். பக்தி பிளஸ் மேலானவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆன்மீக பேச்சாளர் பாலு ஆனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ங்க சார். இப்போ நம்ம திருச்செந்தூர் முருகன் பற்றியும் அவங்களுடைய சிறப்பம்சங்கள் பற்றியும் பார்க்க போகிறோம். அந்த வகையில் திருச்செந்தூர் முருகன் கிட்ட என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குங்க சார்? திருச்செந்தூர் பொறுத்தளவுக்கு அவனுடைய சிறப்புகளை சொல்லிகிட்டே போகலாம். ஏன் அப்படின்னா, பொதுவாக முருகன் எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்டால், குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மற்ற இடங்களெல்லாம் முருகனை படியேறி போய் போய் தான் தரிசிக்கணும் இல்லையா? ஆனால் இங்கே மட்டும் அந்த கடல் மட்டத்துக்கு கீழே இருப்பார் முருகன். போய் கீழே இறங்கி இறங்கி போயே தரிசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இளம்பரை மணிமாறன் அம்மா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா முருகன் நீ என்ன நோக்கி வா, நான் உன்னை நோக்கி வாரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக கடற்கரைக்கு அருகில் இருக்கக்கூடிய இடமா இருக்கிறது திருச்செந்தூர் தான். இந்த திருச்செந்தூர் அப்படின்னு பார்க்குறப்பவே சூரசம்ஹாரம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது திருச்செந்தூரில் தான். இந்த திருச்செந்தூர் பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யணும் அப்படின்னு வராரு. தேவர் கூட்டத்தோட மொத்தமாக வராங்க. அப்படி வரக்கூடிய சமயத்தில் மகேந்திரபுரியில தான் போய் அவனுடைய கோட்டை அப்படிங்கிறது மகேந்திரபுரி. அந்த மகேந்திரபுரியில் முருகனுடைய கால் தடம் பட வேணான்னு நினைக்கிறாங்க தேவர்கள். இப்படிப்பட்ட ஒரு அசுரன் இருக்கக்கூடிய இந்த மகேந்திரபுரியில் உங்களுடைய திருவடி படுறதா அப்படின்னு யோசிச்சனால தான் கதிர்காமத்தில் படைவீடு அமைக்கிறார் முருகன். அதனால இன்னைக்கு அந்த திரை வடிவத்தில் முருகப்பெருமான் கதிர்காமத்தில் இருப்பார். படைவீடு அமைச்சு அங்கே தங்குறார், டென்ட் போடுறாரு தன்னுடைய படைகளோட. அப்போ அந்த கதிர்காம முருகனாக அங்கே இருக்கிறார் இல்லையா? அவர் மகேந்திரபுரிங்கிறது இலங்கை நோக்கிய அந்த பகுதிகளில் தான் இருந்திருக்கேன். கதிர்காமம் இலங்கையில் இருக்கு இல்லையா? அங்கே படைவீடு அமைச்சிருக்கிறார். மகேந்திரபுரிக்குள்ளே போகலை. முருகப்பெருமான் சூரனை முழுக்க வதம் செய்கிறார். செஞ்சுட்டு வதம் அப்படின்னாலே நான் இன்னமும் சொல்லுவேன், முருகப்பெருமான் வதம் அப்படின்ற நம்ம நினைக்கிற மாதிரி கொல்லலை. அவனை தன்னுடைய வயப்படுத்தி வச்சுக்கிறார். நீங்கள் நல்லா பாருங்க, முருகனை அழிக்கலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனை பார்க்குறப்ப அவனுடைய எதிரியை கூட வாழ வைக்கக்கூடியவன் முருகன். அதனால தான் சேவர் கொடியாகவும் மயிலாகவும் மாற்றி வச்சிருக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப அசுரன் அழிந்து போகலை, முற்றிலுமாக கொல்லலை அவனை. அப்போ தன்வயப்படுத்தி அவனுடைய அறியாமையை நீக்கி முருகன் தன்னோட வச்சுக்கிறார். அப்படி வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதை தான் நம்ம வதம்னு பார்க்குறோம். அவனுடைய ஆணவ மலத்தை முற்றிலுமாக அழிக்கிறார். அப்படி அழிச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நிறைய உயிர்கள் போர்னால சேதமாயிருது இல்லையா? போர் அப்படிங்கிறப்பயே உயிர் சேதம் ஏற்படுது. இப்போ இதுல இருந்து அந்த பாவத்தை தொலைக்கணும் அப்படின்னு சொல்றதுனால முருகப்பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா, திருச்செந்தூர் அமர்ந்து அங்கே சிவலிங்க திருமேனி அமைத்து சிவனை வழிபட ஆரம்பிக்கிறார். அதனால தான் அங்கே சுவாமிக்கு பூஜா மூர்த்தின்னு பேர். சிவபெருமானை வழிபட்டுக்கிட்டே இருக்கிறாரா. அப்போ தேவர்கள் முருகா அப்படின்னு கூப்பிடுறாங்களாம். கூப்பிட்ட நிமிஷத்துல கையில் இருக்கக்கூடிய மலர் இருக்கு இல்லையா, அப்படியே திரும்பி பார்க்குறாரு மலரோட. அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய சுவாமியினுடைய கரத்தில் இன்னமும் மலர் இருக்கும். அவர் ஒரு பூஜா மூர்த்தி. அந்த பூஜா மூர்த்தியா ரொம்ப அழகா இருக்கக்கூடிய முருகன் திருச்செந்தூர்ல இருப்பார். அதனால அவருக்கு ஜெயந்திநாதர் அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. ஜெயந்தி அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம். வெற்றியை கொடுக்கக்கூடியவனாக முருகப்பெருமான் இருக்கக்கூடியது திருச்செந்தூர் தான்.
செந்தூர் அப்படின்னாலே இந்த அலை இருக்கு இல்லையா? அலை என்ன பண்ணுமா, வந்து வந்து போய்க்கிட்டே இருக்கா? கடல்ல திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கா? இதே மாதிரி தான் பிறவிங்கிற அலையாம். நம்ம திருப்பி திருப்பி பிறவி வந்துகிட்டே இருக்கிறோம் இல்லையா? அதிலிருந்து நமக்கு வந்து ஆறுதல் கொடுக்கக்கூடியவன் முருகப்பெருமான் மட்டும் தான். அதனால தான் செந்தூரான் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு. இப்ப பிறவி பெருங்கடலிலிருந்து நம்மை ஆற்றுவிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா, ஆறுமுக கடவுளுக்கு, திருச்செந்தூர் ஆண்டவருக்கு மட்டும் தான் இருக்கு. அதனால தான் செந்தூரான் அப்படிங்கிற பெயர் இருக்கு. இவ்வளோ சிறப்புகள் செந்தூருக்கு இருக்கு. இப்படி பார்க்கிறப்ப சுவாமி அங்க வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய நிலையில, இன்னும் சிவபூஜை செய்திருக்கக்கூடிய தலமாகவும் நம்ம அத பார்க்கிறோம். 2வது படை வீடாகவும் நம்ம கொண்டாடக்கூடிய திருத்தலம் திருச்செந்தூர். அங்க போயிட்டு வந்துட்டாலே வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு. இன்னொன்னு அங்க இருக்கக்கூடிய பெருமாள் பாருங்க, அவர் கையில சக்கரமே இருக்காது. ஏன் அப்படின்னா, போருக்கு போறப்போ மருமகன் கையில குடுத்து அனுப்புற. அப்படியான விஷயத்துல அங்க இருக்கக்கூடிய பள்ளிகொண்ட பெருமாள் கையில சக்கரம் இருக்காது. இப்படி நெறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொன்னு வள்ளி குகை. காதலும், முருகனையும் பிரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சிறப்பான வள்ளி குகை இருக்கிறது திருச்செந்தூர்ல தான். இந்த கடல் ஓசையோட இந்த கடல் ஓசைய கேட்கிறப்பயே அப்படியே அந்த ஓம் அப்படிங்கிற ஓங்கார நாதம் அதுக்குள்ள இருக்கிற மாதிரியான விஷயமே இருக்கும். அங்க ஒரு இடம் இருக்கும். நீங்க போறப்போ பார்த்துருக்கலாம். அங்க காது இது குடுத்து கேட்டீங்க அப்படின்னா, இந்த அலைக்கடல் ஓசையே உங்களுக்கு வந்து ஓம் அப்படிங்கிற ஓங்கார நாதம் மாதிரியே கேட்கும். இப்படியான சிறப்புகள் எல்லாம் திருச்செந்தூருக்கு உரியது. அங்க மட்டும் பார்க்கிறப்ப, திருச்செந்தூருக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊர்ல. ஆண்டியெல்லாம் சேர்ந்து ஒரு கோயில் கட்டுறானா, மடம் கட்டுறானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டிலாம் சேர்ந்து மடம் கட்டுறான் பாரு அப்படின்னு. அது வந்து இயலாமையினால சொல்றது. ஆண்டிலாம் சேர்ந்து ஒரு மடம் கட்டிட முடியுமா அப்படின்னு சொல்றது. உண்மையாலே திருச்செந்தூர் கோயில் அப்படிங்கிறதே ஆண்டிகளால் சேர்ந்து கட்டப்பட்டது தான். 5 நபர்கள் அந்த கோயிலுக்காக உழைச்சிருக்கிறாங்க. அந்த 5 பேர்ல மூவர் சமாதி அதனால தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் கட்டப்படக்கூடிய காலகட்டத்த பாருங்க, காசு இல்ல. ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்களாம், பன்னீர் இலை விபூதி இருக்கு இல்லையா? அத மடிச்சு குடுப்பாங்களாம். மூவர். மூவர் சமாதியில இருக்கக்கூடியவர்கள். அந்த பெருமக்கள் குடுக்குறப்ப, அதுக்கு நிகரான மக்கள் வந்து பொன்னும், பொருளும் குடுத்துருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில காலகட்டத்தில கோயில் கட்டுறதுக்கு காசு இல்லைங்க அப்படின்னு சொன்னோனே, காயல் பட்டணத்தில இருக்கக்கூடிய ஒரு வணிகர போய் பார்த்துருக்கிறாங்க. அவர போய் பார்க்கிறப்ப அவரு உப்பு வணிகர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, "என்கிட்ட வேற எந்த பொருளும் இல்ல" அப்படின்னு சொல்லி 2 மூட உப்பு குடுத்துருக்கிறாரு. எனக்கு அப்படியே புல்லரிக்குது சொல்றப்ப. அந்த 2 மூட உப்பு அப்படியே கொண்டு வந்திருக்கிறாங்க திருச்செந்தூருக்கு. எடுத்து பார்த்தா எல்லாமே வைர கற்களா மாறியிருக்கு. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு திருத்தலம் அப்படிங்கிறது செந்தூர் திருத்தலம். ஒரு தடவ போயிட்டு வந்தா வாழ்க்கையில முற்றிலுமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தலமாகவும் திருச்செந்தூர் இருக்கு. இந்த திருச்செந்தூர் அப்படின்னு சொல்றப்ப முக்கியமா ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க வீட்ல இருந்து கிளம்புறப்ப வீட்ல முருகன வழிபட்டுட்டு கிளம்புறீங்க அப்படின்னா, நேரா திருச்செந்தூர்ல தான் இறங்கணும். திருச்செந்தூர்ல வழிபட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நேரா வீட்டுக்கு தான் போகணும். வேற எந்த கோயிலுக்கும் கூட போக்கூடாது. இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமா கடைபிடிக்கணும். வீட்ல இருந்து கிளம்புனா திருச்செந்தூர், திருச்செந்தூர்ல இருந்து கிளம்புனா வீடு. இத செய்யறப்ப முருகனுடைய பரிபூர்ணமான அருள் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமா கிடைக்கும். இப்ப நம்ம திருச்செந்தூர் சென்றவுடன் ஃபர்ஸ்ட்டு கடல்ல குளிக்கணுமா? இல்ல 4 கிணறுல குளிக்கணுமாங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே ம். இருக்கு. முறைப்படி எத செய்யணுங்க? ஆ, இந்த விஷயத்த முருகனை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம் கவுத்தோம்ன்னு சொல்லிற முடியாது இல்லையா? இதுக்கு கவிராயர் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு திருச்செந்தூர்ல. அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா, வென்றிமாலை கவிராயர்ன்னு பேரு. எப்படி முருகன வழிபடணும் அப்படின்னு அவர் ஒரு கவிதையாகவே பாடி வச்சிருக்கிறாரு. அப்படி பாடுறப்ப அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. முருகப்பெருமானால உருவாக்கப்பட்டது தான் 2 விஷயமே. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த 16,000 அம்புகளால ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் பகுதி. அந்த கடல் பகுதி அப்படிங்கிறது கடல் இருந்தது. ஆனா, கடல் பகுதியில குளிப்பதற்கு ஏத்த மாதிரி 16,000 அம்புகளால முருகப்பெருமான் ஏற்படுத்தப்பட்டதா ஒரு கதை, கர்ண பரம்பரை கதை ஒண்ணு இருக்கு. அப்ப கடல் முதல் விஷயம். அதுக்கப்புறம் முருகப்பெருமான் நன்னீர் ஆடுவதற்காக. ஏன்னா, அது உப்பு நீர் இல்லையா? அதுக்கப்புறம் சிவபூஜை செய்யணும்னா முருகப்பெருமான் என்ன பண்ணியிருப்பாரு? கடல்ல நீராடி இருப்பாரு. அதுக்கப்புறம் நன்னீரால நீராடணும்னு சொல்லி முருகப்பெருமானுடைய வேலால் வந்தது தான் நாழிக்கிணறு. அந்த வேல் வச்சு ஒரு இடத்த தகர்க்கிறாரு. அந்த தகர்க்கக்கூடிய இடத்திலிருந்து நன்னீர் உருவாகுது. அதுதான் நாழிக்கிணறு. இப்ப முருகனே என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சிவபூஜை செய்றதுக்கு கடல்ல நீராடிட்டு, அதுக்கப்புறம் நன்னீர்லயான இந்த நாழிகிணத்துல நீராடிட்டு, அப்புறம் தான் சிவபூஜை பண்ணியிருக்கிறாரு. முருகனே பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப, நாமளும் என்ன செய்யலாம் அப்படின்னா, கடலில் நீராடி விட்டு, அடுத்து தான் நாழிக்கிணறுல வந்து குளிக்க ஆரம்பிக்கணும். இப்ப நாழிக்கிணத்துல குளிச்சதுக்கப்புறம் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நாழிக்கிணறுல குளித்த பிறகு நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேற எங்கேயாவது ஹோட்டல்ல ரூம் எடுத்திருந்தாங்கன்னா, அங்கேயும் போய் குளிச்சுட்டு வருவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. இல்லன்னா பக்கத்துல தொட்டிகள்லாம் அமைச்சிருப்பாங்க. அங்கலாம் குளிக்கக்கூடாது. கடல்ல குளிக்கிறீங்களா? அடுத்து உடனே வந்து நன்னீராக இருக்கக்கூடிய நாழிக்கிணற்றுல குளிக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து நீங்க வந்து முருகப்பெருமான பார்க்கலாம்.
இதுல நெறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, ஈர துணியோடயே அப்படியே போய் முருகன பார்ப்போமா? இல்ல அந்த உடைய மாத்தலாமா? அப்படின்னு கேட்பாங்க. என்ன கேட்டா, ஈர துணியோட பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்தது. இப்பயுமே நெறைய பேர் அப்படியே அந்த ஈர துணியோடயே போறாங்க. உலர்ந்த ஆடைகளா, கொஞ்சம் ஈரம் காய்ந்த உலர்ந்த ஆடைகளோட போறது தப்பு கிடையாது. ரொம்ப ஈரம் சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய ஆடைகளோட பிரகாரத்துக்குள்ளாக போய் வலம் செய்ய வேணாம். நம்ம கடல் நீராடிட்டு, நன்னீர்ல நீராடிட்டு, அப்படியே அந்த உடைய உலர்த்திட்டு நம்ம வந்து பிரகாரத்துக்குள்ளாக போனா நலமா இருக்கும். இப்ப நம்ம நாளைக்கிணறு வழிபாடு முடிச்சிடுறோம் ம். சார். எங்க இருந்து நம்ம இறைவன வணங்க ஆரம்பிக்கணுங்க ஆ. சார்? எங்க இருந்து நம்ம இறுதியா எந்த கடவுள்ட்ட நம்ம ஆ. முடிக்கணுங்க சார்? இது ரொம்ப முக்கியமான கேள்வின்னு நெனைக்கிறேன். ஏன் அப்டின்னா, எடுத்த எடுத்தோனே என்ன பண்ணிருவாங்க அப்டின்னா, முருகன நோக்கி எல்லா கூட்டமும் அப்டியே போயிரும். நாழி கிணறுல குளிச்ச பிறகாக. இங்க என்ன நடக்குது அப்டின்னா, இங்க தூண்டிகை விநாயகர் அப்டின்னு ஒரு விநாயகர் இருப்பார். நீங்க நல்லா கேட்டீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட் அந்த எறக்கி விடுறாங்க இல்லையா? அங்கனக்குள்ளேயே இருப்பார். நீங்க குளிச்சுட்டு நேரா அவர தான் போய் பார்க்கணும். அவருக்கு பேரே பாருங்க, தூண்டிகை விநாயகர்ன்னு பேரு. அவர் என்ன பண்ணுவாராம், மூலாதாரம் இருக்கு இல்லையா? நமக்கு ஆற்றல் மையத்துல மூலாதாரத்தை தூண்டி சகஸ்ரஹாரத்தில் வந்து ஆற்றலை நிரப்பக்கூடியவர். அதனால தான் அவருக்கு பேரு தூண்டிகை விநாயகர்ன்னு பேரு. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இறை உணர்வை தூண்டக்கூடியவர். இப்படி அவர பார்த்துட்டு, அவர வழிபட்டு தான் முருகன போய் பார்க்கணும். முருகன பார்த்துட்டு எல்லா அப்படியே பிரகாரத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு, வள்ளி குகை இப்ப திறந்திருக்கிறாங்க. சமீப காலத்துல கொஞ்ச நாட்கள் வந்து அடைச்சிருந்தாங்க. இப்ப திறந்து தான் இருக்கிறாங்க. அண்மையில போயிருந்தப்ப. அங்கேயும் பார்த்துட்டு, இறுதியில மூவர் சமாதியில வந்து தான் முடிக்கணும். மூவர் சமாதியில வந்து வழிபாட்டு முறைய முடிக்கணும். இதுல நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மூவர் சமாதிய பார்த்துட்டு தான் நீங்க வந்து முருகன கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னுடைய முன்னோர்கள் சொல்லிக் குடுத்த விஷயங்கள், குருநாதர்கள் சொல்லிக் குடுத்த விஷயத்த வச்சு பார்க்கிறப்ப, நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா, தூண்டிகை விநாயகர கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து முருகன போய் பார்த்துட்டு, பிரகாரங்கள்ல இருக்கக்கூடிய பரிவார தெய்வங்கள் எல்லாரையுமே பார்த்துட்டு, வள்ளி குகைக்கு போயிட்டு, அந்த வள்ளி குகையையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மூவர் சமாதியோட வர்றது. ஏன்னா சமாதி நிலை அப்படிங்கிறதே வந்து அந்த ஆற்றலை அவர்கள் அடக்கி வைத்திருக்கக்கூடிய நிலை தான். அவங்களுடைய தவ ஆற்றல் அங்க நிறைந்திருக்கும். அப்ப இறையருள் அங்க இருக்கும். அதோடு குரு அருளும் சேரும். அதாவது திருவருள் பிளஸ் குரு அருள் 2யும் இணைச்சு அப்படியே வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். அதனால தூண்டிகை விநாயகர ஆரம்பிக்கணும். மூவர் சமாதியில வந்து முடிக்கணும். இந்த இறை வழிபாட்ட மூவர் சமாதியில வந்து முடிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மூவர் சமாதியில இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்னங்க சார்? மூவர் சமாதி இல்ல அப்டின்னா, இன்னைக்கு திருச்செந்தூர் கோயிலே இல்ல. ஏன்னா, அந்த மூவர் சமாதி அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. மூவர் சமாது அப்படின்னு இருக்கும். அங்க வந்து 5 நபர்கள் சேர்ந்து தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 நபர்கள் சேர்ந்து தான் அங்க வந்து இது பண்ணாங்க. ஆறுமுக சுவாமிகள்ல இருந்து, அதுக்கப்புறம் மௌன சுவாமிகள்ல இருந்து இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் கோயில் உருவாகுறதுக்கே காரணம். அதுல 3 நபர்களுடைய சமாதி அங்க இருக்கு. சமாது அப்படிங்கிறது வந்து முக்தி பெற்ற இடமாக கருதப்படுறது. அந்த மூவர் சமாது அப்படிங்கிறது வந்து, இவங்க தான் கோயில் உருவாகுறதுக்கே காரணமா இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப, அங்கேயும் பன்னீர் இலை விபூதி குடுப்பாங்க. இந்த மாதிரியான ஏன்னா அவங்க அது குடுத்து தான் நெறைய மக்கள் கிட்ட இருந்து பொருள் ஈட்டி தான் வந்து கோயில் கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப, அங்கேயும் பன்னீர் இலை விபூதி குடுப்பாங்க. முருகனுடைய அருளை வாங்கணும், பரிபூரணமா வாங்கணும் அப்படின்னா, கோயில் உருவாகுறதுக்கு காரணமா இருந்த முருக அடியார்களாக இருந்த மூவர் சமாதுக்கு கண்டிப்பா போயிட்டு வரணும். அதுதான் அதனுடைய சிறப்பே. இந்த சமீப காலமாவே ம். பார்த்தீங்கன்னாங்க சார், ஒவ்வொரு மூட நம்பிக்கைகள் கடைபிடிக்கிறாங்க. ம். உதாரணத்துக்கு நம்ம போட்டிருக்க உடைய வந்து கடல்ல விடுறதா ம். இருக்கட்டும், இல்ல நம்ம ஏதாவது ஒரு உணவுப் பொருட்களை ம். விடுவது. இந்த மாரி கோயில்ல வந்து அசுத்தப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் ம். இருக்குங்க சார். அதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்குங்க சார்? பொதுவாவே இந்த மாதிரியான நம்பிக்கைகள யார் எப்ப ஆரம்பிச்சு விடுறாங்கன்னு தெரியல. ஆனா நம்ம என்ன பண்றதில்ல அப்டின்னா, எதுக்கு செஞ்சாங்க? ஏன்லாம் நம்ம யோசிக்காம, அத அப்படியே வந்து கண்மூடித்தனமா நாமளும் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுடுறோம் அப்டின்னா, பின்பற்ற ஆரம்பிக்கிறோம். இந்த விஷயத்துல கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்டின்னா, ஆலய தூய்மை தான் ஆண்டவனுடைய சேவையே. என்ன பொறுத்தளவுக்கு ஆலயத்த எந்த அளவுக்கு நம்ம தூய்மையா வச்சுக்கிறோம்னா, அதுதான் ஆண்டவனுக்கு நம்ம செய்யக்கூடிய முதல் சேவை. அப்படி பார்க்குறப்ப கடல் அப்படிங்கிறது இயற்கை வளம். உண்மையில சொல்லணும்னா. அந்த இயற்கை வளத்த நம்ம சேதப்படுத்தக்கூடிய விதமா உடைகள குடுக்குறது, வேற எந்த ஆக்சஸரீஸையும் தூக்கி போடுறது, இந்த மாரியான விஷயங்கள் எதுவுமே இல்லாம, போறீங்களா? நிம்மதியா கடலாடுறீங்களா? நாழி கிணத்துல குளிக்கிறீங்களா? முருகன பார்க்குறீங்களா? மனசார உங்களுடைய விஷயங்கள பேசுறீங்களா? முருகன கண்ணார பார்க்குறீங்களா? இந்த விஷயத்தோட அப்படியே வந்து, அப்படியே வள்ளி குகையெல்லாம் பார்த்துட்டு மூட சமாதிக்கு வரீங்களா? இதோட போதும். அத விட்டுட்டு நான் போட்டிருக்க துணிய அப்படியே விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்ற விஷயங்கள், சரியில்லாத விஷயங்களா நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இந்த துணியெல்லாம் எங்க தான் போகும் கடைசில? கடலுக்குள்ளாக தான் போய் கடல அசுத்தப்படுத்தும். இந்த மாரியான விஷயங்கள். ஒரு சில பேர்லாம் ஷாம்பு பயன்படுத்தி குளிக்கிறாங்க. இந்த மாரியான விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப, கொஞ்சம் மனவேதனையா இருக்கு. அது மட்டும் இல்லாம உடைகள்னு பார்க்குறப்ப, எல்லா உடையுமே வந்து கடல்ல குடுத்துற விஷயங்கள பார்க்குறோம். அதுல வந்து பாரபட்சமே இல்லாம குடுக்குறாங்க. இந்த மாரியான விஷயங்கள் பார்க்குறப்ப ரொம்ப சங்கடமா இருக்கு. சில விஷயங்கள் பார்க்குறப்ப. உள்ளாடைகள் இதெல்லாம் கூட கடல்ல வந்து விட்டுட்டு வரக்கூடிய விஷயங்கள் பார்க்குறப்ப, இதெல்லாம் இல்லாம எந்த அளவுக்கு ஒரு ஆலயத்த நாம தூய்மையா வச்சுக்கிறோமோ,
மன தூய்மை, உடல் தூய்மை, ஆலய தூய்மை இதெல்லாம் இருக்கிறப்ப, ஆண்டவனே உங்க பக்கத்திலேயே வந்து அருள் புரிவார். மத்த விஷயங்கள நம்ம யோசிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இப்ப நம்ம திருச்செந்தூர் முருகன் பத்தி நெறைய விஷயம் பேசனோம் சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் ம். அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்க. நன்றிண்ணா.